கடவுளே, சித்துவும் தென்றலும் ஆரம்பிக்க போற கம்பெனி நல்லபடியா வளரணும். ஆகாஷ் அத்தா என் அக்கா மேலயும் சித்து மாமா மேலயும் ரொம்ப அக்கறை வச்சிருக்காரு. அதனாலதான் அவங்களுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அக்காவும் சித்து மாமாவும் ஆரம்பிக்க போற இந்த புது கம்பெனில எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா பாத்துக்கோ கடவுளே. ஆகாஷ் அத்தா உண்மையிலேயே கிரேட் இல்ல அத்தை? ஆமாமா, இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். நானும் அவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அத்தை. போன ஜென்மத்துல செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் தான் உங்க பையன் எனக்கு புருஷனை அமைஞ்சிருக்காரு. சித்து மாமா மனசு நோகாத அளவுக்கு ஆகாஷ் அத்தா எப்படி யோசிக்கிறாருன்னு பாத்தீங்களா? சித்து மாமாவுக்கும் என் அக்காவுக்கும் தனியா ஒரு புது கம்பெனி, அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டுலயே. சூப்பர்ல அத்தை. நம்ம கம்பெனியில 30 லட்சம் நஷ்டம் ஆனதுல சித்து ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்தான். அதுக்கப்புறம் சித்துவ ஆகாஷ் எவ்வளவுதான் வற்புறுத்தி கம்பெனில சேர்த்துக்கிட்டாலும் சித்துவால அங்க நிம்மதியா வேலை செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் தப்பாயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பான். அதெல்லாம் நல்லா யோசிச்சுதான் ஆகாஷ் சித்துவுக்கும் தென்றலுக்கும் புதுசா ஒரு கம்பெனிய ஆரம்பிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கான். கரெக்ட் அத்தை. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கடி. இந்த புது கம்பெனிக்கும் பணம் போட்டு ஆரம்பிக்க போறது என் பேரன் ஆகாஷ் தான். என்னங்கடி முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியுது? உடனே இந்த விஷயத்த 2 பேரும் ஆகாஷுக்கு போட்டு கொடுத்துறாதீங்க. இத பாரு நீலா, உன் அக்கா கிட்டையும் உன் அக்கா புருஷ சித்து கிட்டையும் தெளிவா சொல்லி வை. இப்ப ஆரம்பிக்க போற இந்த புது கம்பெனிலயாவது எந்த நஷ்டமும் வராம நல்லபடியா பாத்துக்க சொல்லு. நீங்க இப்ப பேசுறதெல்லாம் நான் ஆகாஷ தனக்கு தெரியப்படுத்தினா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தரமா ஆசிரமம் தான். அதனால இனிமே எங்ககிட்ட கொஞ்சம் அளவாவே பேசுங்க. அத்தை, ஆகாஷ் உங்களை விட வயசுல சின்னவன். அவன் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அதெல்லாம் பாராட்டுறத விட்டுட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னத்த நீங்க? வயசுல சின்னவனா இருந்தாலும் ஆகாஷ் எவ்வளவு பக்குவமா யோசிக்கிறான். ஆனா நீங்க குடும்பத்துக்கே மூத்தவங்க. நீங்கெல்லாம் ஏன் தான் இப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காரு ப்ரோ. என்ன ப்ரோ, அடுத்து ஆரம்பிக்க போற புது கம்பெனி ஆபீஸ் பார்த்தாச்சா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு ஆகாஷ். எங்களுக்கு அந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆபீஸும் சிட்டியோட ரொம்ப பிஸியான ஏரியாவுல இருக்கு. அதனால கம்பெனி நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா தான் இருக்கும். ப்ரோ, உனக்கு ஆபீஸ் பிடிச்சிருக்கா? தென்றலுக்கே பிடிச்சிருக்கும் போது எனக்கு பிடிக்காம எப்படி இருக்கும்? எனக்கு, சிறுத்தைக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அப்புறம் என்ன, அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே? நான் இப்ப கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிருக்கேன். கம்பெனி சம்பந்தமா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க. அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இன்னைக்கே இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் சித்துன்ற ஒரு நேம் போர்டை ரெடி பண்ணி கொடுத்துறேன். ப்ரோ, கம்பெனியோட எம்டி நானா இருந்தா நல்லா இருக்காது. தென்றலே எம்டியா இருக்கட்டும்.
அதனால தென்றல் பேர்லயே நேம் போர்ட்லாம் ரெடி பண்ணிருங்க. ப்ரோ என்ன சொல்ற ப்ரோ? இந்த கம்பெனி உனக்காக தானே ஆரம்பிச்சேன். நீ என்னன்னா தென்றல் எம்டின்னு சொல்ற? நல்லா கேளுங்க ஆகாஷ், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். இவரு வேண்டாம் நீயே எம்டிஆர்னு ரொம்ப கம்பல் பண்றாரு. ஆமா ப்ரோ, தென்றல் தான் எம்டியா இருக்கணும். தென்றலுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் டேலண்ட் இல்லை. மாப்பிள்ள என்ன சொல்ல வராருன்னா, என்னையும் அவரையும் வச்சு வேலை வாங்குற தகுதியும் திறமையும் தென்றலுக்கு தான் இருக்கு. தென்றலால தான் கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு எல்லா முடிவையும் எடுக்க முடியும்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் தென்றலே எம்டியா இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்படிதானே மாப்பிள்ள? கேட்டீங்களா? அப்போ தென்றல் எம்டியா இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சித்து என்ன கம்பல் பண்ணதுனால தான் நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். ப்ரோ உனக்கு இதுல முழுசா சம்மதம் தானே? இல்ல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ல சொல்றியா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டு தான் எம்டியா இருக்கிறதுக்கு தென்றலை ரெஃபர் பண்றேன். அதனால தென்றலே எம்டியா இருக்கட்டுமே. சரி ஓகே, உங்க விருப்பம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். சிறுத்தை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார். உட்காருங்க சார். சித்து, இவர் தான் இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். சாரி சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஓவரா பேசியிருக்க கூடாது. அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போனது பிறகு தான் யோசிச்சேன், நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கம்பெனியோட ஆப்போசிட் கம்பெனிக்கு இனிமேல் நான் எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அந்த டீலிங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். இனிமே நாங்கள் உங்கள் கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, எந்த மாதிரி டிசைன் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தாராளமாக பண்ணித்தரேன் சார். சார் அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் அன்னைக்கே என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. நீங்கள் அப்படி சொல்லலைன்னா எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்காது. என்ன யோசனை சார்? அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல வேணும்னா நீங்களே ஒரு டிஜிட்டல் ப்ரமோஷன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கோங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நாங்களே புதுசாக ஒரு டிஜிட்டல் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் அந்த கம்பெனியோட எம்டி இவங்க தான். மேடம், இந்த ஃபீல்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரிஞ்சாலாம் இதை சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது மேடம். இது வேற மாதிரி ஃபீல்டு, நிறைய ரிஸ்க் இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஆழம் தெரியாம காலை விட்டுறாதீங்க. ஹலோ, பரவாயில்ல சார். நீங்க ஆரம்பத்தில் உங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ஆரம்பிச்சீங்க. போக போக தானே கத்துக்கிட்டீங்க. அதே போல நாங்களும் போக போக கத்துப்போம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? உங்களுக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் வேண்டாம். ஓகே சார், நீங்க கிளம்பலாம். நீங்க இந்த ஃபீல்ட்ல எத்தனை நாள் நினைச்சிருக்கீங்கன்னு பாப்போம். என்ன மச்சான், ஆரம்பமே வில்லங்கமா இருக்கு. அந்த ஆளு சொல்லிட்டு போறத பார்த்தா நம்மள ஆள வச்சு அடிப்பான் போல இருக்கே. அடிச்சா அடியே வாங்கிக்க வேண்டியதானே. பிசினஸ்னா சும்மாவா? இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்க முடியும். அப்ப அடி கன்ஃபார்ம்ங்கற? பின்ன என்ன மச்சான், எதுக்கு ஒன்னையும் இந்த கூட்டத்துல சேர்த்திருக்கோம்? ஓ, சாம்பிள் பாத்துடலாமா? இல்ல, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எங்க ஓடுற? தென்றலும் சித்துவும் ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு எம்டியா தென்றலே இருக்கட்டும்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியே தென்றல் சித்துவோட கம்பெனி தானே, அதான் அதுல யார் எம்டியா இருக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இதுல சந்தோஷம்தான். ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. சித்து மன வருத்தப்பட்டு கம்பெனியிலேருந்து விலகிட்டான். அதனால நீ கொஞ்சம் உறுத்தலாகி அவனுக்கு இப்படி ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்படி இருக்கிறப்போ இந்த கம்பெனிக்கு எம்டியா சித்து தானே இருக்கணும். ஆனா தென்றல் தான் எம்டின்னு சொல்ற பாட்டி.
இது என்னோட முடிவு இல்ல, தென்றலும் சித்துவும் சேர்ந்து எடுத்த முடிவு. இன்னும் சொல்ல போனா இது அவங்களோட கம்பெனி. இதுக்கு யார் எம்டியா இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க தானே முடிவு பண்ணணும். அதுலலாம் சும்மா தேவையில்லாம நாம ஏன் தலையிட்டுக்கிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தென்றல் சித்து ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் புரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பேர் வைக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிடுவோம். என்ன சிறுத்தை சொல்லு. பண்ணிடுவோம். சாப்பிட்டு பண்ணுவோமா? சரி சரி. ஆண்டாள் என்டர்பிரைசஸ் ஓகேவா? என்ன ஆண்டாள் என்டர்பிரைசஸ்னு அம்மா பேர்ல கம்பெனி ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானே? எல்லாருக்கும் இந்த பேர் பிடிச்சிருக்கா? மாமா, இந்த பேரு ரொம்ப பழசா இருக்கு மாமா. சரி, சித்து என்டர்பிரைசஸ்னு வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. அப்ப வேற என்னதான் பேர் வைக்கிறது? ஆமா, நிலா டிஜிட்டல்ஸ். நிலா டிஜிட்டல்ஸ் நல்லா இருக்குல்ல? அதுவும் என் தங்கச்சி பேரு. இந்த பேர் வச்சா கேட்சியாவும் இருக்கும், சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த பேரே வச்சிடலாமா? தென்றல், உன் பேரே வச்சுக்கலாமே. யோசிக்காத தென்றல், உன் பேர்ல ஒரு அழகு இருக்கு. உன் பேரு ரொம்ப அழகான பேரு, தென்றல் டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம கம்பெனிக்கு பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதுவும் இல்லாம அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம கம்பெனி நேமும் எல்லார்கிட்டயும் ஈஸியா ரீச் ஆகும். அதனால நான் சொல்ற மாதிரி தென்றல் டிஜிட்டல்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ்னு இதே பேரே வச்சிடலாம். என்ன சொல்ற? தென்றல் டிஜிட்டல் ப்ரமோஷன். கரெக்டா சொல்றேன். தென்றல் அங்க பாரு. சித்து, ஏன் இப்படி பண்ற? உன்ன ஓகே கூல். ஆமா, நாம ஆரம்பிக்க போற புது கம்பெனிக்கு ஆகாஷ் உன் பேர் தானே வைக்க சொன்னாரு. நீயே அத வேண்டான்னு சொல்லிட்டு என் பேரை வைக்க சொன்ன. தென்றல், பொதுவா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அந்த கம்பெனிக்கு காமனா ஒரு பேர் வைக்கலாம், இல்லைன்னா அந்த கம்பெனியோட எம்டியோட பேரை வைக்கலாம். அந்த வகையில பார்த்தா நம்ம கம்பெனியோட எம்டி நீதானே, அதான் உன் பேரை வைக்கலான்னு சொன்னேன். இப்போ தென்றல் டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ், அந்த தென்றல் பேரை கேட்டாலே எவ்வளவு மென்மையா இருக்கு பாத்தியா? அதனாலதான் நான் உன் பேரை சொன்னேன். சரி இருக்கட்டும். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? டெல் மீ. இல்ல, இப்போ நான் தானே அந்த கம்பெனிக்கு எம்டி. அதனால நாளைக்கு அந்த கம்பெனி பெருசா வளர்ந்து பயங்கர பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எம்டிங்கிற திமிர்ல உன்னை கம்பெனியை விட்டு தூக்கிட்டா சார் என்ன பண்ணுவீங்க? நீ என்ன கம்பெனி பதவியில இருந்து தூக்கலாம், ஆனா புருஷங்கிற பதவியில இருந்து தூக்க முடியுமா? முடியாதுல. இங்க பாரு, எனக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரு பதவியே போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். நல்லா சமாளிக்கிற. எல்லாமே உன்கிட்ட கத்துக்கிட்டது தானே. என்ன? ஆகாஷ் ஜென்டில்மேன்ல. உண்மையிலேயே ஆகாஷ்க்கு பெரிய மனசு சித்து. நமக்காக ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கம்பெனிக்கு அவரோட பேரை வைக்கிறத விட்டுட்டு நீங்க ஏன் பேரை வைக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஆகாஷ் உடனே ஓகே சொல்லிட்டாரு பாருங்க. உண்மையிலேயே ஆகாஷ் கிரேட் தான். கண்டிப்பா. பின்ன என் தம்பி வேற எப்படி இருப்பான்?
ஹலோ, உங்க தம்பி மட்டும் இல்ல, என் தங்கச்சியும் உண்மையிலே ரொம்ப நல்லவதான். ஆமா ஆமா, அவளுக்கும் பெரிய மனசுதான். அவ பேரு வேண்டான்னு சொன்னதுக்கே அவ கொஞ்சம் கூட கோச்சுக்கல பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம என் பேரை ரெஃபர் பண்ணதுக்கு அவ கொஞ்சம் கூட தயங்காம ஓகே சொல்லிட்டா. ஆமால, ஆகாஷ் நிலா 2 பேருமே நம்ம மேல ரொம்ப பாசமும் அக்கறையும் வச்சிருக்காங்கல்ல. ஆமா, நாம 4 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ கவலையே படாத தென்ற, ம். உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். நம்ம எப்பவும் ஒத்துமையா தான் இருப்போம். ம். ஒத்துமையா இருக்க போறீங்களா? ஒத்துமையா? இந்த ஒத்துமை எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். நீங்க ஆரம்பிக்க போற இந்த புது கம்பெனியை வச்சு நான் உங்க அத்தனை பேரோட ஒத்துமையும் தூள் தூளா நொறுக்கி காட்டுறேன். நிலா, என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. என்ன நிலா, வர வர உன் புருஷன் ஆகாஷுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கும் புத்தி கெட்டு போச்சா? ஏற்கனவே சித்துவால கம்பெனிக்கு 30 லட்சம் நஷ்டமாயிருக்கு. அந்த நஷ்டமும் சித்து மாமாவளி ஆச்சு. சரி, நான் தான் அதுக்கு திட்டம் போட்டேன். ஆனா சித்து புத்திசாலியா இருந்திருந்தானா அந்த திட்டத்தை ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்ட பத்தி எதுவுமே தெரியாம எதுக்கு மேனேஜர் காட்டின டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான்? அப்போ அவன் அரைகுறைன்னு தானே அர்த்தம். இப்படி ஒரு முட்டாள் மேல ஆகாஷ் கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சு அவனுக்கு புதுசா ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சு கொடுக்க போறான். இதெல்லாம் எவ்வளவு ஆபத்து தெரியுமா? சரி, கம்பெனியை தான் ஆரம்பிச்சு கொடுக்கறான். ஆனா அந்த கம்பெனியோட சைனிங் அத்தாரிட்டி ஆகாஷ் கிட்டயோ இல்ல அவன் பொண்டாட்டியான உன்கிட்டயோ தானே இருக்கணும். அப்பதான் கம்பெனியில நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஆகாஷோ இல்ல நீயோ தலையிட்டு அதை சரி பண்ண முடியும். ஆனா ஆகாஷ் என்ன பண்ணியிருக்கான்? சைனிங் அத்தாரிட்டியையும் சித்து தென்றல் கிட்டயே ஒப்படைச்சிட்டான். அதெல்லாம் பத்தாதுன்னு கம்பெனிக்கு தென்றல் பேரையே வச்சிடலான்னு முடிவும் பண்ணிட்டாங்க. ஏன் ஆகாஷ் பேரை வச்சா சரியா வராதா? ஆகாஷ் பேரையோ இல்ல ஓம் பேரையோ வச்சிருக்கலாம்ல. அத விட்டுட்டு தென்றல் பேரை எதுக்கு வைக்கணும்? தென்றலுக்கும் சித்துவுக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே ஏதாவது ஒரு பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா பரவாயில்ல. அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு அனுபவமே இருந்ததில்லையே. 2 பேரும் ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு பிசினஸ பத்தி என்ன தெரியும்? அதிலையும் இந்த சித்து ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். அவன் எதுல கைய வச்சாலும் அது விளங்கவே விளங்காது. தென்றலுக்கும் பிசினஸ பத்தி எந்த அனுபவமும் இல்ல. இதுங்களை நம்பி ஆகாஷ் புது கம்பெனிய ஆரம்பிச்சு கொடுக்கறான். சைனிங் அத்தாரிட்டியும் அவங்க கிட்டயே ஒப்படைக்கிறான். பத்தாததுக்கு கம்பெனிக்கும் தென்றல் பேரையே வைக்க சொல்லிட்டான். அந்த சித்து எவ்வளவு விவரமா கம்பெனிக்கு தான் பொண்டாட்டி பேரை வைக்க சொல்லியிருக்கான் பாத்தியா? ஏன் அதுக்கு பேசாம உன் பேரை வச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்ல? என்ன பாட்டி, மறுபடியும் உங்க நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாண்டி, நான் என்ன சொன்னாலும் உனக்கு சந்தேகம்தான். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் உண்மையிலேயே இப்போ ஓ மேலையும் ஆகாஷ் மேலையும் அக்கறைப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தென்றல் உன் கூட பிறந்த அக்காங்கிறதுனால உனக்கு நான் சொல்றது சரியா புரியல.
அவ வேற யாரோவா இருந்து இந்த மாதிரி சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு போட்டியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தா உனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னதான் நீயும் தென்றலும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் வாயும் வயிறும் வேறதானே?